சமீபத்தில் இயக்குனர் பி வாசு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் சந்திரமுகி 2 படம் ஃப்ளாப் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பற்றி பேசியிருந்தார். தலைவர் நடித்த சந்திரமுகி திரைப்படம் எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம் அப்படிங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சந்திரமுகி பார்ட் 2 எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை. லாரன்ஸ் அந்த படத்தில் நடிச்சிருந்தார். இது பற்றி வாசு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சந்திரமுகி 2 சொதப்புறதுக்கு காரணம் அது ரஜினி சார் பண்ண வேண்டிய படம். அவர்கிட்ட கதை சொல்லி அவரும் ஓகே சொல்லிட்டாரு. கடைசியில் சில காரணத்தால் அவரால் நடிக்க முடியலை. அப்புறம் லாரன்ஸை கொண்டு வந்தோம். லாரன்ஸுக்காக சில மாற்றங்கள் செஞ்சோம் கதையில். அது சரியாக அமையலை அப்படின்னு இயக்குனர் பி வாசு சொல்லியிருக்காரு. தலைவர் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், ஒரு படத்தோட வெற்றிக்கு பிறகு அந்த படத்தோட பார்ட் 2 எடுக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தை விட இந்த படம் அதிகமாக வசூல் பண்ணணும், அதிகமாக மக்களை ஈர்க்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த படம் வெற்றியாகும். அதில் கொஞ்சம் சொதப்பினாலும் அந்த படம் தோல்வி படமாக மாறிடும். அதனால தான் நான் அதிகமாக பார்ட் 2 படங்களை விரும்புகிறதில்ல அப்படின்னு தலைவர் சொல்லுவாங்க. அதே போல் தான் இந்த படமும். தலைவர் நடித்தாலே அப்படிங்கும்போது இந்த படத்தில் தலைவருக்கு பதிலாக லாரன்ஸ் நடிச்சிருக்காரு. மக்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே தலைவர் மேலே இருக்கும். அங்கே வேற ஒரு ஹீரோ வந்திருக்கார் அப்படிங்கும்போதே அங்கே பாதி சொதப்பல் ஆரம்பமாயிருது. அது லாரன்ஸ் அப்படின்னு இல்லை, எந்த ஹீரோ நடித்தாலுமே. ஏன்னா பார்ட் 1 தலைவரை பார்த்துட்டு மற்ற நடிகர்களை பார்ட் 2 பார்த்தாங்க அப்படின்னா அது மக்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாக இருக்காது. அப்படிங்கிறது தான் இந்த சந்திரமுகி 2 உணர்த்தும் பாடம். தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.